அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல். இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து அல்முதாயின் எக்ஸ்சேஞ்சோட கொலாபரேட் பண்ணுறதால அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட்னராக இருக்கிறதால ஒன் ஆஃப் த பார்ட்னர்ன்றதால அவங்க எனக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தமான குழு வந்து ப்ரொமோஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டாங்க. அதாவது நீங்கள் நிறைய பேர் இப்போ நாட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு இந்த குவைத் நாட்டில் இருந்து நிறைய பேர் நிறைய விதமான வழியில் பணம் அனுப்புகிறீங்க. நான் கூட சிலருக்கு உதவி பண்ணியிருக்கேன். சில நேரங்களில் பணம் அனுப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஏரியாவில் இருக்கிற யாராவது கேட்கும்போது நான் உதவி பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் சில எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க ஜாபர் அல் அஹமட், சபா அல் அஹமட், அல்முத்தலா இந்த மாதிரியான தூர பகுதிகளில் இருந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பணத்தை 2 மாதம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் பணத்தை சேர்த்து வச்சுருந்து மொத்தம் அனுப்பக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களை டார்கெட் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் உங்கள்கிட்ட 500 தினார் இருக்குதா போடணுமா, ஓகே போட்டு கொடுக்குறேன், நானே வந்து எடுத்துகிட்டு போய் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பணத்தை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரொட்டேஷனில் விட்டுடுறாங்க. இப்போ இவங்க பணத்தை கொடுத்துட்டாங்க, நான் கொஞ்சம் வேலையில் இருக்கிறேன், நான் அங்கே போயிருக்கேன் இங்கே போயிருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, நான் நாளைக்கு போட்டுடுறேன், நாளான்னைக்கு போட்டுடுறேன், நான் 2 நாளாக காய்ச்சல் லீவு, பணம் தான் உங்கள் கையில் தான் இருக்குது, பணம் நான் எப்படியாவது போட்டுடுறேன் அப்படின்னு காலத்தை தாமதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது எங்களுடைய அல்முதாயின் எக்ஸ்சேஞ்சுடைய ஒன் ஆஃப் த பிரான்ச்சுக்கு வந்திருக்குது. அதே மாதிரி ப்ரொமோஷன் டீமுக்கு இது சம்மந்தமான தகவல் வந்ததுக்கப்புறமா அந்த டிபார்ட்மெண்ட்டால் சகோதரர் ஒருவர் உடனடியாக இது சம்மந்தமாக டீல் பண்ணியிருக்கிறார், பேசியிருக்கிறாரு. பேசினதுக்கப்புறமா இது ஒரு ஃப்ராடுத்தனமான செயல் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. இப்போ இது சம்மந்தமாக ஜஸ்டிஸ் அர்ஃபுதீன் இதில் முசாயின் எக்ஸ்சேஞ்சோடைய ப்ரொமோஷன் மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து இது சம்மந்தமான விடயத்தை வந்து ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறமா ஒரு சகோதரியுடைய பணம் ஒருத்தர், அதுவும் இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் தான், அந்த நபர் வந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்த்துருக்கிறார். அவர் வந்து இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு 1 வாரமாக டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா இவங்க பேசினத்தோட 1/2 ஹவரில் பணத்தை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி உங்களுடைய பணத்தையும் இந்த மாதிரி யாராவது அபகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மாத கணக்கில் இல்லாட்டி நாள் கணக்கில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் உங்களுடைய பணம் அந்த செகண்டில் நாட்டுக்கு அனுப்பப்படலைன்னா அது எக்ஸ்சேஞ்சில் உள்ள ஒரு ஊழியராக இருந்தால் உடனடியாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். எக்ஸ்சேஞ்சில் ஒருபோதும் அந்த மாதிரியான அனுமதி இல்லை. யாரும் போய் பணத்தை வாங்கிட்டு வந்து அனுப்ப முடியாது. ஒன்று பாபா மாமா கிட்ட சொல்லி அந்த அப்ளிகேஷன் இருக்குது, அல்முதாயின் எக்ஸ்சேஞ்சோட அப்ளிகேஷன் இருக்குது, இன்னும் சில அப்ளிகேஷன்கள் இருக்குது. நீங்கள் அந்த அப்ளிகேஷன் மூலமாக பணத்தை போடலாம். அப்படி இல்லையா ஜமியாக்களில் பல இடங்கள்லையுமே பிரான்ச்சஸ் இருக்குது, ஜமியாக்களில் மெஷின்கள் இருக்குது அவங்களுடைய. அதே மாதிரி குவைத்தில் பல இடங்கள்லையும் அவங்களுடைய பிரான்ச் இருக்குது. அது மூலமாகவும் உங்களோட பணத்தை அனுப்பிக்கொள்ளலாம். எக்ஸ்சேஞ்சுகளில் இருந்து எந்த ஒரு ஸ்டாஃப்ஸும் உங்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு போய் நான் அனுப்பி கொடுக்குறேன் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு காசை வாங்கினா தயவு செய்து கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்து உங்களுக்கு இன்னும் வரைக்கும் யாரும் காசு தரலைன்னா அது வெளியாளாக இருந்தால் பொறுப்பு இல்லை. யாராவது ரோட்டால் போகிற வரவங்க, டாக்ஸிக்காரங்க, அவங்க இவங்கன்னு வேறு யாராவது வாங்கியிருந்தால் அது உங்களுடைய பொறுப்பு, அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் போலீஸுக்கோ இல்லை எங்கேயாவது போய் தான் பார்த்துக்கொள்ளணும். எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்கக்கூடியவங்க எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பணம் அனுப்பக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய ஊழியர் ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்களுடைய பணத்தை போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கும்போது அவங்க உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போய் நாள் கணக்கில் வச்சு காலம் டிலே பண்ணிட்டு தான் போடுறாங்க அப்படின்னா, இல்லை அவங்க வந்து காசு வாங்கிட்டு இன்னும் தரவே இல்லை, இந்த எக்ஸ்சேஞ்சில் ஏ எக்ஸ்சேஞ்சில், பி எக்ஸ்சேஞ்சில், சி எக்ஸ்சேஞ்சில் பேர் இருக்கு இல்லையா, அப்போ சி எக்ஸ்சேஞ்சில் ஜிஎஃப், இப்படி ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் எந்த எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு இது பணத்தை வாங்கிட்டு தரலையோ அந்த ஊழியர் எந்த எக்ஸ்சேஞ்சில் வேலை செய்யறோ அதே எக்ஸ்சேஞ்சுக்கு பிரான்ச்சுக்கு போய் நேரடியாக மேனேஜரை சந்திச்சு இந்த இருக்கு வரட்டு இப்படி காசு வாங்கினா இவர் இந்த மாதிரி என்கிட்ட பண்ணினார், இந்த காசை வாங்கிட்டு போய் போடுறேன்னு சொல்லிட்டு போடலைன்ற கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவர்கிட்ட இருந்து உடனடியாக அவங்களோட பணம் மீட்கப்படும். அதே மாதிரி அவருடைய வேலையும் காலி. நிறைய பேர் இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன் ஆஃப் த பிரான்ச் ஒன்றில் ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 தினாருக்கு மேலே ஒருத்தர் ஃப்ராட் பண்ணியிருக்கார் அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருக்குது.
தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இது சம்மந்தமாக அல் முசைனி எக்ஸ்சேஞ்ச் தொடர்ந்துமே உங்களுக்கு அவேர்னஸ் பண்ணுறாங்க. யாரையுமே நம்பி உங்களுடைய பணத்தை கொடுக்க வேண்டாம். ஒன்று பிரான்ச்சஸ் இருக்குது அவங்களுடைய பல இடங்கள், அதே மாதிரி ஜெமியாக்களில் மெஷின்கள் இருக்குது, கெஸ்கோ அந்த இது மிஷின் இருக்குது, அந்த மெஷினில் நீங்கள் உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். அப்படி இல்லையா அப்ளிகேஷன் இதோ பாருங்கள். இப்போ இன்றைக்கி நான் என்னுடைய பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் நான் எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறதே இல்லை. இந்த பாருங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே போயாச்சு, பாஸ்வேர்டை கொடுத்தாச்சு. அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு நம்மளுடைய சிவில் ஐடி நம்பர்லாம் கொடுத்து பாஸ்வேர்டு ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். கொடுத்தாச்சு, லாகின் பண்ணியாச்சு. உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கு அப்புறமா நம்மளுடைய பெனிஃபிஷியரி இந்த இடத்துல வரும், யாருக்கு நம்ம பணம் அனுப்பியிருக்கோம்ன்றது. சென்ட் மணி, ட்ரான்ஸ்ஃபர் மணி அப்படின்னு முதலாவது இருக்கிறத டச் பண்ணினோம்னா இதுக்கு முதல் நாம் பணம் அனுப்பினவங்க எல்லாரோடையும் பணம் வரும். இல்லையா நீங்கள் ஒரு தடவை எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு அந்த பணத்தை அவங்களுக்கு யாருக்கு அனுப்ப போகிறீங்க அப்படின்ற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பணம் அனுப்பிட்டீங்கன்னா செகண்ட் டைம் உங்களுக்கு அப்ளிகேஷனில் அந்த பெனிஃபிஷியரி என்டர் ஆகிடுவாங்க. அந்த யார் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்ப போகிறீங்களோ அவங்களுடைய பேர் வந்து என்டர் ஆகிரும் அக்கௌண்ட் நம்பரோட. அதுக்கப்புறமா யாருன்னு பார்த்து அவங்கள யாருன்றதை சூஸ் பண்ணி பேரோட அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து அமௌண்ட்டை கொடுக்கறது மட்டும்தான் இருக்குது. கடைசியாக இந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ அனுப்ப போகிறோம் அப்படின்றத கோயிட்டு கோடி காட்டியிருக்கிற இடத்துல நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளோன்றதை சாதாரணமாக 100 தினார்னா 100 கேடி அப்படின்னு அடித்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 100 கேடியோட சேர்த்து 1.25 தினார் ப்ளஸ் வரும். அப்படி இல்லை நீங்கள் வந்து 100 தினார் தான் மொத்தமாகவே சார்ஜஸோட சேர்த்து அனுப்ப போகிறீங்கன்னா அப்போ என்ன செய்யணும், அந்த இடத்துல 98.750 98.750 அடிச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு 100 தினார் 98.750 இப்போ அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த 1.25 தினார் சார்ஜஸ் வந்து ஆக்டிவ் இதாகும் இல்லையா, அதோட சேர்த்து மொத்தமாகவே இந்த இடத்துல டோட்டல் 100 கேடி அப்படின்றது வரும். டோட்டல் 100 கேடி அப்படின்றது வந்துடும். அதுக்கப்புறமா சென்ட் நவ் அப்படின்றத கொடுத்தா கேனட் கார்டு இருக்கணும். ஒன்று உங்களுடைய கஃபீல்கிட்ட சொல்லி அவங்க கார்டு மூலமாக நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். இல்லை உங்கள்கிட்ட கார்டு இருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் கார்டுக்கு அவங்க முதலாளிகிட்ட சொல்லி பணத்தை எடுப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஓகே பண்ணிடுறதுமே கன்ஃபார்ம் வரும். கன்ஃபார்முக்கு அடுத்ததாக கேனட் நம்பர் தான் கேட்கும். இதில் நான் வந்து ஃபாஸ்ட் ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்கிறதால என்னுடைய கேனட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும். ஜஸ்ட் பாஸ்வேர்டை மட்டும் கொடுக்குறது தான் இருக்குது. பாஸ்வேர்டு இந்த இடத்துல கொடுத்தா உடனே காசு அனுப்புறது தான் இருக்குது. ஓடிபி வரும், 10 தினார் 20 தினார் மேலே இருந்தாலும் ஓடிபி வரும். ஓடிபியை அட்டாச் பண்ணியாச்சு, பணத்தை அனுப்பியாச்சு. ஜஸ்ட் அப்ளிகேஷன் மூலமே பணத்தை அனுப்பிடலாம். இந்த மாதிரியெல்லாம் எல்லா வாய்ப்பும் இருக்குது. அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் ஏமாந்துடாதீங்க, யாருக்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்க. தெரிஞ்சவங்க நம்பிக்கையானவங்களாக இருந்தால் மட்டும் பணத்தை கொடுங்க. ஏமாந்தீங்க கடைசியில் மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாக வேண்டி வரும். அதே மாதிரி யாராவது பிரான்ச்சுகள் இந்த மாதிரி ஏமாத்திருந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம். சம்மந்தப்பட்ட பிரான்ச்சுக்கு போனாலே கவனமாக இருங்க.